பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் நீங்கள் யாராகிலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஏன் யாருமே எனக்கு இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? நான் நம்புகிற எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று மன குமுறலோடு இருக்கிறீர்களா? இந்த செய்தியை கேளுங்கள். ஏன் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தெரியுமா? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடியவர்களை தேவன் உங்களை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடையவர்கள். நீங்கள் கர்த்தருக்கு மட்டுமே சொந்தம். அதனால்தான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் எல்லோரையும் விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலையே படாதிருங்கள். உங்களை விட்டு பிரிந்து போகிற உறவுகளை குறித்து நீங்கள் சிந்திக்க கூட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு சொந்தம். மகா பெரிய தேவன் உங்களுக்கு சொந்தம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எவ்வளோ பெரியவர். அவர் உங்களுக்கு சொந்தம். அவர் உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு இனிமையாக மாற்றும்படியாக நாம் ஜெபம் செய்வோமா? அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசினீரே, இனிமையான வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் எங்களை விட்டு பிரிந்து போனாலும் நீர் எங்களை கைவிடாதவர். எங்களை உமக்கு சொந்தமாய் வைத்து நேசிக்கிறவர். நீர் எங்களுக்கு போதும் என்கிற உணர்வை அதிகமாய் எங்களுக்கு தாரும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்மோடு உறவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, உம்மோடு நெருங்கி வாழ எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். இன்றைக்கும் வேலை செய்கிற இடத்தில், பிரயாணங்களில், எல்லா நேரங்களிலும் உம்முடைய கிருபையான சமூகம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய இரக்கம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். எல்லாவற்றையும் உமது அன்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.